வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. ஓம் சரவணபவா. அன்பு முருக பக்தர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முருகப்பெருமானின் அருளை நினைத்து அவரின் தெய்வீக மகிமையை மனதில் நிறுத்தி பக்தியுடன் இந்த நேரத்தை செலவிடப் போகிறோம். முருகன் என்ற பெயரை உச்சரிக்கும்போதே மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் முருகா என்று அழைக்கும் பக்தர்களை அவர் கைவிட மாட்டார் என்று நம்பப்படுகிறது. ஆறுமுகமாக அருள் புரியும் கந்தன் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும் கருணைக்கடல். மனதில் கவலை இருக்கிறதா? குடும்பத்தில் பிரச்சினை இருக்கிறதா? வேலையில் தடைகள் இருக்கிறதா? எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானின் திருவடியை சரணடைந்தால் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். வேலேந்திய வீர முருகன் அசுரர்களை அழித்தது போல பக்தர்களின் துன்பங்களையும் நீக்குவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பழனிமலையில் தண்டாயுதபாணியாகவும், திருச்செந்தூரில் வீரராகவும், சுவாமி மலையில் ஞான குருவாகவும், திருப்பரங்குன்றத்தில் திருமண கோலத்திலும், திருத்தணியில் அருளாளனாகவும், பழமுதிர்ச்சோலையில் கருணை வடிவமாகவும் முருகன் அருள் புரிகிறார். இந்த உலகில் எல்லாவற்றையும் இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையை தருபவர் முருகன். மனதில் உண்மையான பக்தி இருந்தால் முருகன் எப்போதும் நம்முடன் இருப்பார். ஒரு குழந்தை தன் தந்தையை அழைப்பது போல ஒரு பக்தன் முருகனை அழைத்தால் அவர் கண்டிப்பாக அந்த அழைப்பை கேட்பார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். முருகனின் திருநாமங்களை உச்சரிப்போம். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. இந்த நாமங்களை பக்தியுடன் சொல்லும்போது மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உருவாகின்றன. முருகன் என்பது வெறும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் தைரியத்தின் வடிவம், அவர் ஞானத்தின் வடிவம், அவர் கருணையின் வடிவம், அவர் அன்பின் வடிவம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் முன்னேற வேண்டும் என்பதையே முருகன் நமக்கு கற்றுத்தருகிறார். பக்தர்களின் கண்ணீரை புன்னகையாக மாற்றும் சக்தி முருகனுக்கு உண்டு என்று நம்பப்படுகிறது. இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். முருகப்பெருமானின் திருவுருவத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். மயிலின் மீது அமர்ந்திருக்கும் கந்தனை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரது கையில் இருக்கும் வேலை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரது கருணை நிறைந்த முகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் அவரிடம் ஒப்படையுங்கள். முருகா, என்னை காப்பாற்று என்று மனதார கூறுங்கள். பக்தியுடன் கூறப்படும் அந்த ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக பக்தர்கள் கருதுகின்றனர். இன்று இந்த புனிதமான நேரத்தில் முருகப்பெருமானின் அருள் உங்கள் இல்லத்தில் பொழியட்டும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும். உங்கள் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடையட்டும். உங்கள் மனதில் அமைதி நிலைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படட்டும். முருகனின் அருள் உங்கள் பாதையை ஒளிரச் செய்யட்டும். வெற்றிகள் உங்களை தேடி வரட்டும். நம்பிக்கை உங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இப்போது அனைவரும் ஒன்றாக கூறுவோம். ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. முருகப்பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆரோகரா.